நம்முடைய திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். உங்க ஆசிரியர் தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில ஓபிஎஸ் டிடிவி விலகல் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிறார். ஆனா இன்னைக்கு அது நடந்திருக்கவே வேண்டாமே, இது அந்த பேட்ச் அப் அப்படிங்கிறது சாத்தியம்னு நினைக்கிறீங்களா நீங்க? திரு டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கடந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சி என்கிற வகையில் தொடர்ந்து அந்த கட்சி அந்த அணியில் இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கூறியிருக்க வேண்டும். கூறாதது அவருக்கு ஒரு குறையாக இருந்தது. திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் பாஜக தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்தார்கள் என்றால், அதிமுக மீது உரிமை கோரி அவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிற காரணத்தால் அவர் விஷயத்தில் நிதானமாக முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது என்று ஒரு விளக்கம் கொடுத்தார்கள். அந்த விளக்கம் கூட திரு அமமுக தரப்புக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே மன வருத்தம் காரணமாக வெளியே சென்றார்கள். அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் உறவே கிடையாது இனி என்ற முடிவை திரு டிடிவி தினகரன் ஆனாலும் சரி, திரு ஓபிஎஸ் அவர்களானாலும் சரி எடுக்கவில்லை. டிசம்பர் மாத வாக்கில் முடிவெடுப்போம் என்றுதான் முடிவை எடுத்திருக்கிறார்கள். அண்மையிலே நடைபெற்ற தமிழக பாஜக மையக்குழு கூட்டம் டெல்லியிலே நடைபெற்ற போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உட்பூசல் அவையெல்லாம் இருக்கக்கூடாது, கருத்து வேறுபாடுகளை களைந்து தேர்தல் பயணத்திலே எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும், கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும், கூட்டணியில் அண்மையில் வெளியேறிய ஓபிஎஸ் திரு தினகரன் ஆகியோரது செல்வாக்கு தாக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டது என்று நான் அறிகிறேன். அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒரு பிரமுகரிடம் நான் பேசிய போது அவர் அதை உறுதிப்படுத்தினார். திரு அமித்ஷா அவர்கள் திரும்பவும் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது என்று எடுத்துக் கூறியதாகவும் நான் கேள்விப்பட்டேன். திரு குருமூர்த்தி அவர்களுடைய பேட்டி என்பது அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே தமிழக பாஜக அதிமுக கூட்டணி அது வலிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பாஜக உணர்ந்திருப்பது போலவே அதிமுகவும் உணர வேண்டும். அதைத்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு எதிரொலித்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். திரு செங்கோட்டையனுடைய கருத்து மேலும் சில முன்னணி தலைவர்கள் மத்தியிலே உண்டு என்றாலும் கூட அதை அவர்கள் வெளிப்படையாக கூறாமல் இருக்கிறார்கள். அது அந்த கட்சிக்கு பலவீனத்தை ஏற்படுத்தும். திரு செங்கோட்டையன் பூனைக்கு யார் மணி கட்டுவது என்று இருந்த நிலையில் மணியை கட்டி இருக்கிறார். மற்றவர்கள் இப்போதாவது திரு எடப்பாடி பழனிசாமியிடம் கள யதார்த்த நிலையை எடுத்து கூறி அதிமுக கூட்டணி வாக்கு சேதாரத்தை சந்திக்காமல் இருக்க திரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோர் அவசியம் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமியிடம் எடுத்து கூறுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இல்லாவிட்டால் பாஜக நிச்சயமாக அந்த முயற்சியை